ஹலோ வணக்கம். இட்ஸ் that டைம் of the year again ஐபிஎல் ஆக்ஷன் அண்ட் இது மினி ஆக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் கூட இருக்கிற எக்ஸைட்மெண்ட் அண்ட் பஸ் வந்து கொஞ்சம் கூட குறையல. ஏன்னா நிறைய சப்ளாட்ஸ் இன் ப்ளே. ஸோ இந்த வீடியோவில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஷாப்பிங் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஸ்லாட்ஸ் தேவை. அதில் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் அவங்க ஃபில் பண்ணணும். ஒரு ஸ்குவாட் சைஸோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் 25. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஃபில் பண்ண வேண்டிய ஸ்லாட்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் பர்ஸ்லையும் போதுமான அளவு பணம் இருக்குது. 43.4 கோடி இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களோட பொட்டென்ஷியல் டார்கெட்ஸ் யாருன்னு பார்க்குறது வந்து இட்ஸ் ஃபேர்லி ஆப்வியஸ். ஏன்னா அவங்களோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரெடி செட். சஞ்சு சாம்சனை வந்து டிராஃப்ட் இன் பண்ணிட்டாங்க ஒரு ப்ரீ சீசன் சைனிங்காக. ஸோ அந்த ஒரு ட்ரேட் நடந்ததுனால அவங்களோட டாப் 5 டாப் 6 வந்து சாலிடாக இருக்குது. ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், உருவில் பட்டேலும் இருக்கார். அதை தவிர பார்த்திங்கன்னா MS தோனி, சிவம் தூபே, ஒரு 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 சாலிட் காம்ப்ரிஹென்சிவ் பேட்டிங் லைனப் இருக்குது. பட் அவங்க இழந்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு இப்போ ரவீந்திர ஜடேஜா இல்லை, ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லை, சாம் கரன் மாதிரி ஒரு சீம் போலிங் ஆல்ரவுண்டர் இல்லை. ஸோ கிளியர்லி நிறையா ஸ்லாட்ஸ் அவங்களுக்கு ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற சீமர்ஸ் பார்த்திங்கன்னா ஜேமி ஓவர்டன், இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த குர்ஜப்னீத் சிங், இந்த மாதிரி சில பல போலர்ஸ் இருந்தாலுமே, கலீல் அஹமத், இவங்கெல்லாம் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு சாலிட் ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப் தேவை. அண்ட் அதற்காக தான் அவங்க கண்டிப்பாக வந்து இப்போது பாடுபடுவாங்க. மெயினாக வந்து அவங்க கண்டிப்பாக டார்கெட் பண்ண போகிற ஒரு வீரர் அப்படின்னு பார்த்தா கேமரான் கிரீன் வந்து எல்லா டீமோட லிஸ்ட்லேயுமே இருக்கார். அதனால தான் அவர் 2 கோடி பேஸ் ப்ரைஸ், மேக்ஸிமம் பேஸ் ப்ரைஸ் செட் பண்ணிருக்காரு. ஸோ கண்டிப்பாக கேம் கிரீனுக்கு போவாங்க. இன்னொரு ஒரு பெரிய டார்கெட் அவங்களுக்கு ஜேசன் ஹோல்டர். நிச்சயமாக ஜேசன் ஹோல்டருக்கு போவாங்க. ஏன்னா ஜேசன் ஹோல்டர் ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடிருக்காரு. அண்ட் MS மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வீரர் அண்ட் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு ஆஃப் லேட். ஸோ வாட்ச் அவுட் ஃபார் ஹிம். அண்ட் அகெயின் அவங்களுக்கு அந்த ஸ்பின் போலிங் ஸ்லாட் பார்க்கும்போது பிரசாந்த் வீர், ஒரு ரூக்கி, யூபி T20 லீக்கில் பிரமாதமாக போலிங் போட்டார். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட ட்ரையல்ஸையும் அட்டன் பண்ணார். ஸோ அவரும் கண்டிப்பாக ஒரு டார்கெட்டில் இருப்பார். ஒரு லெஃப்ட் ஃபீல்ட் பிக்காக பிரசாந்த் வீர் இருப்பார். இன்டர்நேஷ்னல்ஸை பார்த்திங்கன்னா மைக்கேல் பிரேஸ்வெல் அகேன் ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஸ்டீவன் ஃப்ளேமிங் அவரோட நாட்டை சேர்ந்தவர் தான், நியூசிலாண்டை சேர்ந்தவர். ஸோ அவர் ஒரு டெஃபினெட்லி ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் ஆப்வியஸ்லி இப்போது பத்திரானா வந்து பை பேக் பண்ண பார்ப்பாங்க கொஞ்சம் சீப்பர் ப்ரைஸ்க்கு. பட் கண்டிப்பாக அவர் டார்கெட்டில் இருப்பார். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜென்ரலி தே லைக் அ செட்டில் யூனிட். அவங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான நல்ல தெரிஞ்ச பிளேயர்ஸ் வந்து அவங்க ஃபோனில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ பத்திரானாவை திரும்ப கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நேத்தன் எல்லிஸ்க்கு பேக்கப் தேவை. ஸோ ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக மற்ற போலர்ஸையும் அலசி ஆராய்வாங்க. ஸோ பட் ப்ரிடாமினென்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் தான் தேடுவாங்க. ஏன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸில் ஸ்ரேயஸ் கோபால் மட்டும்தான் இருக்கார் ரிசர்வ்ஸில் மெயினாக. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு ஃப்ரண்ட்டையும் கண்டிப்பாக வலுப்படுத்த பார்ப்பார். தொடர்ந்து பாருங்கள், நிறைய வீடியோஸோடு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு.